Welcome back to another vlog. So guys, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டு. நேற்று தெரியாமல் ஐஸ் தண்ணி வாங்கி தலையில் ஊற்றிட்டேன், சூடு தாங்க முடியாமல். செம்மையாக கோல்டு பிடிச்சிக்கிச்சு, செம்ம பாடி பெயின். ஸோ லெட் மீ கோ. guys, வீட்டாண்டு வண்டி எடுத்து இப்போ நேராக அசோக் நகர் இருக்கேன். பக்கத்துலேயே தான், வீட்டு பக்கத்துலேயே தான். கார் ஓட்ட தெரிஞ்சு ஓட்டுறானா இல்லை ஓட்ட தெரியாமல் ஓட்டுறானான்னு தெரில, லூஸ் மாதிரி ஓட்டுது அந்த காரு. TN09CR 991. நாங்கள் எப்படி போகிறோம் பாருங்க. ஸோ காய்ஸ், நம்ம நெசப்பாக்கம் எம்ஜிஆர் நகர்லேருந்து ஆவடி போயிட்டுருக்கோம். லோடு வந்து இந்த டேபிள், அதுதான் லோடு. நேரம் இப்போ அந்த பல்சர் கார் எப்போ நேரம் விழுந்துருப்போம் பாருங்கள் போகிறது. இன்றைக்கி எல்லாமே இப்படி தான் ஓடுதுங்க. இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமையான எல்லாருக்கும் பைத்தியம் முடிக்குதோ. ரெட் கலர் யூபி ரெஜிஸ்ட்ரேஷன், செம்மையாக இருக்குது வண்டி. ஸோ கைஸ், இன்றைக்கும் நல்ல வெயில் தான். ஸோ நியர்பை போரூரில் இருக்கோம். அங்கே பாருங்களேன், அந்த சின்ன பையன் படிக்கிற வயசில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ டபுள், ஐ திங்க் இங்கே ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டபுள் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரவாயல் பிரிட்ஜாண்ட ரீச் ஆகிட்டோம். செம்ம கோல்டாக இருக்குது. ஜூஸ் எதாவது குடிக்கலான்னு பார்த்தா பயமாகவும் இருக்குது. நேற்று தலையில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றுனது தான் பிரச்சனையாகிடுச்சு. நம்ம ஆவடி இறக்க வேண்டிய இடத்துல வந்தாச்சு. அங்கே ஏதோ ஒரு டிப்பரில் மண் கொட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் இங்கே நின்றுட்டுருக்கோம். ஆவடியிலேருந்து அம்பத்தூருக்கு ஒரு லோடு புக் ஆகிருக்கு. ஸோ ஆவடியிலேருந்து பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். கைஸ், ஆவடியிலேருந்து எக்ஸாக்ட் ஆவடி கிடையாது இந்த லோடு, இது வந்து பட்டாபிராம். அந்த இடத்துல டைல்ஸ் ஏற்றிட்டு அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், அம்பத்தூர் ரீச் ஆகிட்டோம் இறக்க வேண்டிய இடத்துக்கு. இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரைட்டு தான் போகணும். ஆனால் இங்கே யூட்டர்ன் எடுக்க முடியாது, போய் சுற்றி தான் வரணும். கைஸ், நம்ம அம்பத்தூர்லேருந்து லோடு எடுத்து பாடி போயிட்டுருக்கோம். வாஷிங் மிஷின் தான் எடுத்து போயிட்டுருக்கோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பத்தூர்லேருந்து, சாரி பாடியிலேருந்து நம்ம இப்போ அயனம்பாக்கம் போயிட்டுருக்கோம். செம்மையாக உடம்பு முடியலப்பா. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போனோம். ஸோ கைஸ், அந்த லோடு இறக்கியாச்சு. அப்படி அம்பத்தூர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அயனம்பாக்கம் ஸோ அயனம்பாக்கத்துலேருந்து நம்ம மேடவாக்கம் போகிறோம். என்ன லோடுன்னு தெரியல, லோடு பிக்கப் லொக்கேஷனில் போனால் தான் தெரியும். ஸோ நியர்பையில் தான் இருக்கும் அயனம்பாக்கம். ஸோ கைஸ், ஈவினிங் ஆகிடுச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:50. ஸோ இங்கேருந்து அப்ராக்சிமேட் 37 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேடவாக்கம். ஸோ அப்படியே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து மதுரவாயல் பைபாஸில் இருக்கோம். இந்த பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே டோல் தாண்டி போகணுங்க. டோலாண்டா என்ன நிலமைன்னு தெரில. டிராஃபிக்காக இருக்குமா? நார்மலாக டிராஃபிக்காக தான் இருக்கும் எப்போவுமே டோலாண்டா. பார்ப்போம் டோலாண்டா என்ன நிலமைன்ட்டு. ஏன்னா நார்மலாக எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அங்கே ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது நினச்சா. இங்கே பாருங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இன்றைக்கி டோலை முடிச்சு என்றைக்கு போகிறதுன்னு தெரில. இங்கே வெயிட் பண்ணது பாருங்களேன். இந்த டோலாண்டியும் பஸ்ஸும் நிறுத்தி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கேளம்பாக்கத்தில் தான் சொல்லிட்டு இங்கே இருந்து ஏற்ற தொடங்குறாங்க. ப்ரைவேட் பஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. ப்ரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இந்த மக்களே ஆக்சிடென்ட்டு. வானகரம் டோல் பிளாசா டோலாண்ட வந்துட்டோம். அது ஒரு ஆக்சிடென்ட்டு. எல்லாம் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா கவுண்டிங் வந்துச்சு. ஸோ வானகரம் டோலில் இருக்கோம்.
இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான். சும்மா பறக்கலாம், எல்லோரும் பறப்பாங்க. நம்ம பறக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் பறக்க முடியாது, ஏன்னா நம்ம வண்டி 50க்கு மேலே போகாது. டோலாண்டிருந்து வெறும் 22 நிமிஷங்க நம்ம தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இப்போ இருக்கிறது தாம்பரம் தான். தாம்பரம் பிரிட்ஜ் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ மேடவாக்கம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் கூட இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம் பாருங்களேன். டோல் 50 ரூபா அது வானகரம் டோல். ஆனால் அங்கே இருக்கிற அந்த டிராஃபிக் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இறக்க வேண்டியது தான் கடை, இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிட்டு இருக்காங்க. So hope you guys are enjoyed the small video. So see you next vlog. Till then, take care. Bye bye.